ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க 55 ரூபா ஆர்டர் போடு 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 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இவருக்குள்ளே ஆரன் ஃபைல் நம்ம பிடிச்ச பைக்கில் டெலிவரி பண்ணும்போது எனக்கு டெலிவரி பண்ணுற ஃபீலே வரல. இந்த ஆர்டர் கொடுத்து முடியதுக்குள்ளேயே இன்னொரு ஆர்டர் போட்டாங்கப்பா. சூப்பரு. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மெயினாக பற்றி இருக்கு அப்படின்னா, ஸோ இன்னைக்கு வழக்கம் போல நம்ம வந்து ரோட் ஷேர் தான் ஓட்ட போகிறோம். ரோட் ஷேர் டெலிவரி 15 நாள் ஒரு டெலிவரி ஆப் ஓட்டான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து 3வது நாள் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆமாம், என்னடா மகேஷ் தினமும் தொடர்ந்து போடணுன்னா ஏன் வீடியோவே போடல 2 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் 2 நாள் முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி நினைக்கிறேன். எஸ், நம்ம பைக்கோட ஹேண்ட் பேர் சேஞ்ச் பண்ணுற வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோனில் பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை ஃபோனில் சாதாவாக பார்க்குறவங்களுக்கும் சரி, வாய்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்கோம். சாதாவாக ஃபோன் பார்க்குறவங்களுக்கு, ஹெட்ஃபோன் பார்க்குறவங்களுக்கு ஒரு காது மட்டும் தான் கேட்டிருக்கோம், ஒரு காது கேட்டுருக்குது. ஸோ மைக் வந்து போயிடுச்சு வரங்களே. அடுத்த 2 நாளுமே நம்ம வந்து லோட் ஷேர் ஓட்டணும். ஆனால் வந்து 2 நாளுமே வந்து மைக்கே சுத்தமாக கேட்கல. ஸோ அப்படி போடினா வீடியோ வந்து நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ வந்து லைஃப் லாங் வந்து பதிவு பண்ணுறோம். அது எல்லாமே லைஃப் லாங் எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம போகிறதே பக்காவாக பண்ணுறதுக்காக ஸோ அந்த 2 வீடியோமே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் வரங்களே மைக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுதான் வரங்களே. ஸோ இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ண மைக்கு. ஸோ இது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு ஒரு மைக்கை வந்து செட் பண்ணியிருக்கோம் வரங்களே. ஓகே, இப்போ நம்ம மோட்டோ விளாக் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து வாங்க நம்ம வழக்கம் போல் வந்துட்டு லோட் ஷேர் ஓட்டலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி 2 நாள் விளாக் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. அது நம்ம புது பைக்கில் தான் ஓட்டணும். ஹேண்டில் மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிட்டு பயங்கரமாக இருந்துச்சு, ஜாலியாக. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அது நம்ம அந்த வீடியோ நம்மளால போட முடியாது, ஏன்னா பைக்கு சுத்தமாக இருக்காது. அங்கே ஒரு வாட்டி வந்து பைக்கில் ஓட்டி பார்க்கலாம், வின் பிளாஸ்ட் எதனா வருதான்னு பார்க்கலாம், வாய்ஸ்லாம் கரெக்டாக கேட்குறதுன்னு பார்க்கலாம். டெலிவரி பேக்கை கட்டி வச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ண வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ அதுலேயே வந்து மைக்கு வந்து சைடுக்கு அதெல்லாம் ஒர்க்கே ஆகலை. ஒரு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. பட் ஓகே, இதெல்லாம் இயற்கை, வேறு வழியே இல்லை. ஸோ வேறு வழியில் தான் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். நம்ம விஜய் சார் கூட இப்போ ஏதோ ஒரு மேடைகளில் பேசும்பொழுது அவருக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணாங்க அதெல்லாம். ஆனால் அவருக்கு வந்து அந்த வாய்ஸே கேட்கல, மைக்கே கேட்கல. அவங்களுக்கே நடக்கும்போது ஸோ நமக்கெல்லாம் நடக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு நினச்சி மனசு தேத்திட்டு போக வேண்டியதான் எல்லாத்தையுமே. இருங்க, நம்ம அப்படிக்கா கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு போயிட்டு, ஸ்பீடுனா அதிவேகத்திலாம் இல்லைப்பா, ஏதோ நார்மலான ஸ்பீடு போயிட்டு. ஸோ அப்போ வந்து மைக்கெல்லாம் வந்து இந்த குறைன்னு கேட்குறது, கரெக்ட் அப்படின்றது கேட்குறது. ஸோ அப்புறம் வந்து இந்த வாய்ஸ் கரெக்டாக கேட்குறான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். ஒரு விலாகும் தரமாக போடணும் ஒருவர்களே, ஏன்னா லைஃப் லாங் பார்க்க போகிறது. கல்யாணி மண்டபம். ஸோ இந்த மண்டபத்தை ஃப்யூச்சரில் அவங்க விற்கிற மாதிரி தான் நானே வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா டே காமெடி பண்ணுறேன்னு கேட்டால், ஆமாம் வரல காமெடி தான் பண்ணேன். எஸ், அதை ஃப்யூச்சரில் வீடாகவும் ஆல்ட்ரேட் பண்ணோம். இன்னும் ஒரு காமெடி தான். ஓகே, இந்த ரோடு கொஞ்சம் காலியாக இருக்கும், வாங்க ஜாலியாக ஓட்டலாம். இப்போ கிளைமேட் வேறு பாருங்கள், நீங்கள் லைட்டாக மழை பெய்யாமல் இருக்குது. மொபைல் ஹோல்டர் போட்டாச்சு வரங்களே. மொபைல் ஹோல்டர் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இருக்கும். நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? உறக்கத்தில் வருவதில்லை கனவு, நம்மளை உறங்கச் செய்யாமல் செய்வதே கனவு. அப்துல் கலாம் ஐயா சொன்னது. சூரியனை போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனை போல எரியுங்கள். டைம் என்ன கரெக்டாக 11:45. கரெக்டாக 12 மணிக்கு நம்ம ஆன் பண்ணலாம். முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். கரெக்டாக 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் பீக் ஹவர்ஸு மதியான டைமில், அதாவது லஞ்ச் டைமில். ஸோ டின்னர் டைமில் 7 மணிலேருந்து வெடிகாலம் 6 மணி வரைக்குமே. ஸோ லோட் ஷேரில் எந்த ஆட்டோ எடுத்தாலுமே 55 ருபீஸு. ஸோ மதியானம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நிறைய ஆட்டோவும் நல்லா வரும். அதே டைமில் எந்த ஆட்டோ எடுத்தாலுமே 48 ரூபாய்க்கு மேலே தான் ஆட்டோஸே வரும். ஸோ எல்லாம் ஷேர் பண்ணி நம்ம 12 மணிக்கு ஆன் பண்ணிடலாம். இன்னொரு 1/4 ஹவர் கிட்ட இருக்குது, அதுக்குள்ளே நல்லா சாப்பிட்டுலாம் வரல ஏறி ஃபுல்லாக. பயங்கர டேஸ்ட்டு. இல்லை கரெக்டாக 12 மணிலாம் ஆன் பண்ணிச்சு. வாங்க நம்ம பைக்கு புது பைக்கில் ஜாலியாக ஓட்டலாம். அச்சோ, காலில் தான் தொடச்சா அதுக்குள்ளே அழுக்காயிடுச்சா. ஓகே வரல, இதோ பாருங்கள். ஸோ நம்ம இப்போ லோட் ஷேர் யூனிஃபார்ம் வேறு போட்டுட்ருக்கோமா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கடுப்பாக தான் வரவர்கள் இருக்குது. ஏன் ப்ரோ லோட் ஷேர் யூனிஃபார்ம்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்குன்னா நான் இப்போ இந்த டெலிவரி வேலை பண்ணும்போது ஸோ நம்ம யூனிஃபார்ம் போடாமல் சாதா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னமோ யூனிஃபார்ம் போடுறது என்னமோ நம்ம கேவலமாக நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால யூனிஃபார்ம் போட்டுக்கலாம். எனக்கு யூனிஃபார்ம் போட்டு தான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நைட் டைம்லாம் கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்டு தான் ஓட்ட போகிறேன். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு போயிடலாமா பைக்குக்கு. ஸோ பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டலாம். இல்லை நான் மோட்டோ விளாகிங் பண்ணும்போது இந்த வெயில் டைமில் மதியானம் வேர்வை ஊற்றி இல்லை வேர்வை அந்த மைக்கில் பட்டு கச்சக்கு அங்கங்கே சவுண்டு வருது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வாய் தள்ளி வச்சு தான் நான் மோட்டோ விளாகிங் பண்ண போகிறேன், வேர்வை படாத மாதிரி. 101.02.
ஜொமேட்டோவில் ஆர்டர் பரவாயில்லையா ப்ரோ இன்னைக்கு? ஜொமேட்டோவில் ஆர்டர் பரவாயில்லையா? வரலையா இன்னைக்கு? ஜெப்டோவா? ஆனால் பண்ணியாச்சுண்ணா. ஸோ எந்த டைமில் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், எந்த டைம்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பேஸ் பே கொஞ்சம் ஜாஸ்தி தராங்க ஒருவர்களே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்ட் டைமாக ஒரு 4 ஹவர் ஓட்டுறேன் ப்ரோ. போயிட்டு வரேன் ப்ரோ. அந்த ப்ரோ வந்து நம்ம வீடியோவை பார்த்துருக்காரு அவர்களே. ஸோ நான் பெட்ரோலுக்கு போடலான்னு சொல்லி அந்த டைமில் கேமரா ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அக்கௌண்ட் நம்பர் போடும்போது கேமரா ஆஃப் பண்ணும்போது அப்போ கரெக்டாக பேசினாங்க. சந்தோஷம். பைக்கை பார்த்தா கண்டுபிடிச்சாங்களாம். எந்த டைம்லாம் ஆன் பண்ணிக்கலாம், எந்த டைம்லாம் ஆஃப் பண்ணிக்கலான்றது எந்த ஆப்னே பெருசாக நான் கேள்விப்படல. ரேப்பிடோவில் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ரேப்பிடோவில் என்ன வரும்னா நம்ம ஆளுங்களை வச்சு கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய பேரால் ஆளுங்களை வச்சு கூப்பிட்டு போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆனால் அதை வந்து நம்ம ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டு எல்லார் வீட்லேயும் போய்ட்டு மாடி மேலே ஏறி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிக்கப் ரோட்லேயே பிக்கப் பண்ண பிறகு அவங்க சொல்கிற இடத்துல ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே சைடில் ஜாலியாக நின்றுக்கலாம். ஆனால் இந்த ஆப்பில் அப்படி கிடையாது. ஃபுட் டெலிவரியில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இல்லை இதுக்கு முன்னால் ஒரு நாள் ஓட்டணும்னு சொல்லியிருப்பா இல்லையா? ஸோ அன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு vlog போல ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மைக் வந்து சரியா இல்லைனா அந்த vlog நான் டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் அன்றைக்கி நான் கற்றுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா? இப்போ அங்கே வந்து கீதம் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட டெலிவரி பாய்ஸ் எத்தனையோ பேர் ஒரு 25 பேருக்கு மேலே வெயிட் பண்ணுறாங்க. சுத்தமாக அங்கே ஃபுட் ரெடியாக கொடுக்காம இருக்காங்க. ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ நானும் அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ அட்ரஸ்லாம் வரும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்துட்டா ஃபுட்டே ரெடியாக ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு பயங்கரமான ஹாப்பினஸான விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு ப்ரோகிட்ட பேசுகிறேன், அப்புறம் டக்குன்னு பார்த்தா இன்னொரு ப்ரோ நம்மளுக்கு தெரிஞ்சான வராங்க. அப்புறம் அந்த நேரத்தை பேச மறுபடியும் இன்னொரு ப்ரோ வராங்க. அதே மாதிரி அங்கே கிளம்பி போகிறோம், அங்கே போகிற வராங்க 2 பேர் கேட்குறாங்க. பயங்கர ஹாப்பினஸாக இருந்துச்சு. அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட நம்ம அன்றைக்கி அவங்ககிட்ட பேசினோம். நிறைய பேர் vlogலேயே எடுத்து வச்சிருந்தேன். பட் அது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். சரி அந்த vlogலே நம்ம போட போகல அப்படின்ட்டு. நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறது என்னன்னா, இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் மாதிரி ரிஜெக்ட் பண்ண முடியாது. ரிஜெக்ட் பண்ண அப்படின்னா இன்சென்டிவ் போய்டும். ஆனால் இந்த ஆப்பில் தான் இன்சென்டிவ் கிடையாது. பேஸ் பே அதிகமாக தரதுனால இது இன்சென்டிவ் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ஹோட்டலில் இப்போ வெயிட் பண்ணுறோம், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அவர்கள் அன்றைக்கி அப்படி தான் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டர் பார்க்க போயிட்டேன். ஸோ அந்த ஒரு நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் மற்ற ஆப்பில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் மேலே ரிஜெக்ட் பண்ணால் இன்சென்டிவ் போய்டும். ஸோ அதுவும் இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு நெகட்டிவ் விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ரோட்டுக்கு போயிட்டு அந்த ஹோட்டலில் ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டாங்கன்னா நம்ம அந்த போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம எந்த ஆர்டர் வந்து இடத்துலேருந்து நம்ம அங்கே ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லையா? ஸோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா மறுபடியும் அங்கேருந்து அந்த ஆர்டர் தான் லேட்டாகனு சொல்லிட்டு நம்ம வேறு இடத்துக்கு போவோம் இல்லையா? ஸோ அது கொஞ்சம் மீட்ரு கொஞ்சம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து தினமும் நடக்காது, எப்பயாவது ஒரு நடக்கிறதுக்கு ஓகே தான் வருது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டாங்க 55 ரூபா ஆர்டரு போடு சொமேட்டோ அங்கே அச்சோ மறுபடியும் கீதம் ரெஸ்டாரண்ட் வருது. ஐயப்பன் தாங்கடு ஆண்டவா ஃபுட் ரெடி ஆகதான் பார்க்கணும். ஸோ அப்படி இல்லைனா அங்கேருந்து கேன்சல் பண்ணிட்டு வந்து வருது. அங்கே கேட்கலாம், அங்கே நிறைய பேர் அட்டாங்கிறதுனா கேட்கலாம். ஆனால் எப்படின்னா ஆர்டர் டக்கு ஃபுட் ரெடி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். அப்படி ஆகலாம் கிளம்பி போய்க்கிட்டே இருக்கலாம். ஒரு நம்ம ப்ரோ R5 டெலிவரி ஓட்டுறீ ப்ரோ எப்படி ப்ரோ கட்டுப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மணிக்கணக்கில் ஓட்டினா பரவாயில்ல. ஒரு நம்ம மத்தியானம் ஒரு 3 ஹவர் மட்டும் நம்ம இந்த பைக்கில் ஓட்டலாம். ஸோ நைட் டைமில் வந்து நம்ம பைக் இருக்கு இல்லையா பேசஞ்சர் வீட்டில், அந்த பைக் ஓட்டலாம். ஏன்னா மாறி ஓட்டணும் அப்படின்னா 2 பைக்குக்குமே வந்து பெருசாக ஆபத்து வராது. ஸோ நான் முன்னாடியே இந்த ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டு என்னென்னா, இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஒரு சட்டை வரங்களே சரிங்களா? ஒரு சட்டை ஒன்று வாங்கி அந்த சட்டை ஒரே சட்டை நம்ம 10 நாள் போட்டால் 10வது நாள் அந்த சட்டை வந்து அழுக்காகி கிழிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் ஒரு 10 சட்டை வாங்கிட்டு தினம் ஒரு சட்டை போட்டால் அந்த 10 சட்டமே வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற 2 பைக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டா 2 பைக்குமே நல்லா இருக்குன்றது தான் எனக்கு இது. ஸோ இந்த பைக் வந்து நம்ம லாங் ரைட் ட்ராவல்லாம் போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த பைக்கை நம்ம ஃபுல்லாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டெலிவரி வேலைக்கும் நம்ம ஓட்டி போடலாம். ஏன்னா நம்ம வந்து பண்ணுற விளாகெல்லாம் வந்துட்டு ஸோ ஃபியூச்சரில் கூட நிறைய பேர் பார்ப்பாங்க. நம்ம அழகாக பதிவு பண்ணி வச்சா பார்க்குறவங்களும் ஜல்லா இருக்குன்றக்காக தான் இந்த பைக்கில் நான் ஓட்டணும் ஆசைப்படுறது. டெலிவரி கூட என்னப்பா தண்ணி வருது. ஒரு வாட்டி போட்ட வீட்டில் என்னோட ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ பைக் எடுத்துகிட்டு லாங் ரைடு போயிட்டு வாங்க ப்ரோ, ஒரு லாங் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் வரக்குள்ளே இருக்குது. பட் நம்ம டெலிவரி கண்டென்ட்டை மொத்தத்தையே முடிச்சு விட்டுலாம், எல்லா கண்டென்ட்டையும் போட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த ஏரியாவுக்குள்ள நம்ம போகலாம் ட்ராவலிங் விளாக்ஸில். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் இந்த டைம்லேருந்தே நம்ம ஃபுல்லாக ட்ராவல் விளாக் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம யூடியூப் கண்டென்ட்டே வீடியோ ட்ராவல்ஸ் தான். ஸோ உலகம் முழுக்க சுற்றி போட போகிறோம். அன்றைக்கி பார்க்குறமே சண்டே இங்கே ஃபுல்லாக ஒரு கொச்ச கார் வருவங்களே. ஸோ நான் வந்து நிற்கிறதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்கி பரவாயில்ல. இப்போ நாண்டிலா ப்ரோ நான் 2800 ஆச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் R5 வச்சுருக்கீங்களா? நான் ஸ்போர்ட் வச்சுக்கிறேன், அண்ணன் வச்சுருக்கேன் R5. ரொம்ப பெயினாக இருக்கும் போது இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹேண்டில் பேர் மாற்றணும். ஓகே ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஏன் ப்ரோ ஹேண்டில் பேர் மாத்திர என்ன ப்ரோ நீ அப்படின்னு கேட்டாங்க. சார் பார்த்தீங்களா அவங்க கூட சொன்னாங்க முது வந்து ரொம்ப வலிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் பைக்கை வாங்கிட்டு நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களுக்கு அந்த ஹேண்டில் பேர் ஓகே. நம்ம வந்து மணிக்கணக்கில் ஓட்ட போகிறவங்க இதுக்கப்புறம். ஸோ இதுக்கப்புறம் வெறித்தனமாக ஓட்ட போகிறோம் பைக்கை வச்சுட்டு. லாங் ட்ராவலாக இருந்தாலும் சரி, சப்போஸ் டெலிவரி ஜாப் எல்லா டெலிவரி ஓட்டி போகிறதா இருந்தாலும் சரி
ஓட்டுறதுனால வந்து எனக்கு ஆண்ட்ராய்டு பேர் மாற்றவே கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. நான் பைக் வாங்குறது முன்னாடியே வந்து ஆண்ட்ராய்டு பேர் மாற்றணும் முடிவு பண்ணிட்டு தான் அந்த பைக்கே வாங்குது. ஏன்னா அதில் வந்து மைலேஜ் நல்லா தரும்ல. ஃபுட் ரெடி ஆகிடுச்சுப்பா, சூப்பரு. 9050 ஸோ இந்த ஆப்பில் வந்து எப்படி பிக்கப் பண்ணணும் ட்ராப் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஓடி போட்டு என்ட்ரு பண்ணலாம், இல்லை ஒருவர்களே ஃபோட்டோ எடுத்து தான் அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ தான் புதுசாக பார்க்கணும்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் கன்ஃபார்ம் டெலிவரி கொடுத்துட்டு அவள் தான் பிக்கப் ஆகிடும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிட்டு. சரி வாங்க நம்ம டக்குனு. ஹாய் ப்ரோ, பார்த்துருக்கீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ ஜொமேட்டோ ஓட்டுறீங்களா? நல்லா ஆர்டர் வருதா ப்ரோ? அப்படிங்களா? சரி ப்ரோ, பார்த்து சேஃப் ஓட்டுங்க ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இந்த ஆர்டர் வந்து எங்கே போகுது? போகிற ஜோன் தான், மெயின் ஜோனு. வாங்க ஜாலியாக ஓட்டலாம். நான் ரெயின் கோட் வச்சிருக்கிறேன், மொபைல் கேஸ் எல்லாமே இதில் தான் அவர்களை வச்சிருக்கேன். அப்புறம் நோட் சேனலில் வந்து ப்ரோ எப்படி ப்ரோ சேலரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸு வேலைக்கிழமை வந்து போடுவாங்க, நைட் டைமில் அந்த டைமில் போடுவாங்க. அப்புறம் தினமெல்லாம் எடுக்க முடியாது ப்ரோ அப்படின்னு கேட்டோம்னா தினமும் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அதாவது 800 அதாவது நம்ம எவ்வளோ ஓட்டுறோமோ ஒரு 800 ரூபாய்க்கு மேலே போடுற அமௌண்ட்டு நம்ம தினமே எடுத்துக்கலாம். அது 800 ரூபா மட்டும் நம்மளுக்கு காசு பிடிச்சி வச்சிருப்பாங்க. அது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் போடுவாங்க. 800 ரூபாய்க்கு மேலே நம்ம பண்ணுறது தினம் கூட நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோன்ட்டு. அது 800 ரூபா ஏன் பிடிச்சி வச்சிருப்பாங்கன்றது ஏன் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஃபுட்டை கிட்ட வாங்கிட்டு போயிட்டோம்னா அந்த 800 ரூபா வந்து கழிச்சு வாங்குறதுக்காக பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் டெய்லி எடுத்துக்கலாம். 800 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி வீக்லி வேலைக்காம நைட்டு அந்த டைமில் போடுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க வேறாங்களே. ஆப்பில் வந்து 1 ஹவருக்கு 2 ஆர்டர் ஆச்சு நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் ஓட்டுறவங்களுக்கு. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க 3 ஆர்டர் கூட பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஆர்டர் கரெக்டாக ஆர்டர் வரணும், ஹோட்டலில் ஃபுட்டு வந்து கரெக்டாக ரெடியாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறவர்களே. பட் ஃபுட் ரெடியை பொறுத்த வரைக்குமே எல்லா ஹோட்டல்லையும் அப்படி தான் இருக்கும். சில டைம்லாம் வெயிட் பண்ண தான் வைப்பாங்க. பட் ஆனால் அவங்களும் ரெடி பண்ணல, நம்ம அவங்களும் தப்பு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துட்டு போக வேண்டியதான். நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் டெலிவரி ஜாப்லேயே இருக்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு அங்கம், ஒரு படிக்கட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க எந்த டெலிவரியாக இருந்தாலும். மற்றபடி பெரிய ட்ரீமாக வைங்க. அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு காசு சேர்க்கணும், அந்த டைமில் மட்டும் ஓட்டுங்க. பட் எனக்கு புரியுது. நம்ம என்ன தான் செலவு பண்ணாலும் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கே அது போய்டும், நம்ம சம்பாதிக்க காசை. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீமுக்கு காசு எடுத்து வச்சு அது கஷ்டம் தான் உங்களுக்கு தெரியும். பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம பிளான் போட்டு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் பண்ணி அப்படியே படிப்படியாக மேலே ஏறி வாங்க வருவாங்களே. எல்லாருமே முடியும். எனக்கு பாருங்கள், யூடியூப்ன்ற ஒரு பேஷனாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேஷன், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு அதை பணம் சம்பாதிக்காமல் ஐடியாவை பார்த்து ஸோ நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் வாழ்க்கையும் மாறணும்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் வரவர்களே. இந்த ரோடு பயங்கரமாக போட்டாங்க வரவர்களே. ஸோ போன வருஷம் இங்கெல்லாம் ஒரே பிரிட்ஜு கட்டிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பயங்கர ஜாலியாக இருக்குது பாருங்க. அதுவும் R15 நம்ம பிடிச்ச பைக்கில் டெலிவரி பண்ணும்போது எனக்கு டெலிவரி பண்ணுற ஃபீலே வரல. ஜாலியாக நம்ம ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. சவுண்டே பயங்கரமாக இருக்குது. இந்த ஆர்டர் கொடுத்து முடியதுக்குள்ளேயே இன்னொரு ஆர்டர் போட்டாங்கப்பா, சூப்பரு. டக்கு ஆர்டர் வருது. ஏன்னா இது பீக் ஹவர்ஸ், லஞ்ச் டைம்ல எல்லாருமே ஆர்டர் பண்ண தான் செய்யும். அச்சோ ஆர்டர் கேன்சல் வருது. ஆர்டர் கேன்சல். ஓகே, கேன்சல் ஆனாலும் நம்மளுக்கு பரவாயில்ல தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நம்ம தான் கையை தப்பாக கொடுத்து கேன்சல் பண்ணிட்டோமோ? இல்லை, அதில் அக்செப்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது நடந்தாலும் நன்மைக்கு வருது. எல்லாமே ஒரு அனுபவங்கள் தான். ஸோ நானே என் வாழ்க்கையில் நிறைய தவறு நடந்து போச்சு. அந்த தவறு எதுவும் திருத்திட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை. எல்லாமே அனுபவமாக பார்த்துட்டு போங்க ஒருவர்களே. சரி சச்சோ இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க. கவலைப்பட நம்ம டைம் தான் வேஸ்ட்டு. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவர்களே அங்கே ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒருவர்களே. ஸோ பைக் திரும்பும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கடவுள் புண்ணியத்தில் யாருக்குமே எதுவுமே ஆகலைங்க. ஸோ பைக்கில் இடிச்சு ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. பைக் மட்டும் பொத்தனை கீழே வந்துச்சு. காட் கிரேஸ், எதுவுமே யாருக்குமே ஆகலை. சேஃபாக இருங்கிறவர்களே. ஸோ நம்ம கரெக்டாக போனாலும் வரவங்க எப்படி வருவாங்கன்றது தெரியாது. ஒரு சின்ன சடனாக நடக்கிறது தான் ஆக்சிடென்ட்டு. ரொம்ப கவனமாக இருங்க. இந்த டைமில் வந்து 2 ஆர்டர் டெலிவரி பண்ணி கொடுத்தோம். 3வது ஆர்டர் வந்தால் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பேருக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டெலிவரிக்கு. நினச்சேன் ஃபுட் ரெடியாக இருக்காது அப்படின்னு பார்த்தா ரெடி ஆகல ஃபுட்டு. ஸோ பார்க்கலாம் 1:16 எப்போ ரெடி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டக்கு ரெடி ஆகினா தான் லாபம். ஸோ ஆர்டர் வந்து ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அவங்களே. ட்ராப் வந்து எங்கன்னா போகிறவருக்கு கிட்ட தான். ஓகே அவர்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் மோட்டோ வேக் பண்ணிட்டு ஜாலியாக ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு ஓட்டுற கஷ்டமே தெரில. நான் விளாக் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக ஓட்டிட்டு இருந்தேன். கொச்சை நிறைய விளாக் எடுத்து வச்சிருக்கேன். பட் அது எல்லாத்தையுமே அதில் வைக்க முடியாது. ஏன்னா இதுக்கே 15 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. நான் முடிவு பண்ணேன்னா விளாக் வந்து 10லேருந்து மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுன்னு நினச்சேன்.
கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். சரி, நம்ம இப்போ அவுட் ஆஃப் ஜோனில் தான் அவர்கள் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம 6 ஆர்டர் கொடுத்து முடிச்சிருக்கோம். 356 வரைக்கும் நம்ம சம்பாரிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ அவுட் ஆஃப் ஜோன் அப்படின்னு இருந்துட்டு இங்கே மேலே இங்கே வியூ ஆர்டர்ஸ் நியர்பைன்னு கொடுத்தேன். இங்கே பார்த்தா ஒரு ஆர்டர் இருக்குது ஒரு ரெடியாக 70 ரூபா ஆர்டர். அதை கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் ஆர்டர் வரல அப்படின்னு நினச்சிட்டேன் இங்கே தேடி பாருங்கள் வியூ நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து நம்ம 3 மணிலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடும் லோட் சார். 12 மணிக்கு 3 மணிக்கு ஓட்டிட்டு. ஸோ இன்றைக்கி என்னன்னா ஒரு 4 மணி கிட்ட வரைக்கும் நம்ம 3:45 வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து நம்ம வீட்டு வர வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் 7 மணிக்கு மேலே ஓட்டியிருப்பேன். அது பாருங்கள். ஷார்ப்பாக 7 மணிக்கு தான் நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக 7:11 நினைக்கிறேன். அந்த டைமில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்துச்சு. பட் அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே கரெக்டாக கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஃபுட் ரெடி ஆகலாம் இருக்குல்ல. இன்னும் 7 நிமிஷம் ரெடி ஆகும்னு போட்டு சோறங்களே பின்னாடி இருக்க பேக்கை கட்டிட்டு ஸோ மறுபடியும் நம்ம கிளம்பிட்டோம். டைம் கரெக்டாக 7:29 இந்த டைம் தான் நம்ம வீட்டிலேருந்தே கிளம்புறோம். ஆனால் அந்த ஆர்டர் வந்து ஃபுட் ரெடி வந்து ஆகிடுச்சு வருது. இப்போ தான் ஆச்சு. ஸோ நம்ம போகிறது கரெக்டாக இருக்கும் வாங்க. ஸோ பட் என்ன நம்ம அந்த பைக்கில் ஓட்டினாலும் இந்த பைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைக் தான் இருக்குது. அந்த பைக்கை ஓட்ட எனக்கு ஜாலியாக இருந்தது. பட் இருந்தாலும் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் தான். 7 மணிலேருந்து ஸோ வெடிக்காலம் 6 மணி வரைக்கும் எந்த ஆட்டோ எடுத்தாலுமே 55 ரூபாய்க்கு மேலே தான் வரும் அவர்களே பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மேலே நான் பெருசாக விளாக் எடுக்கல. நான் என் ஃபியூச்சர் ஃபியூச்சர் வந்து நான் பண்ணலாம், வாழ்க்கை எப்படி சாதிக்கலாம் அதே திங்கிங்கில் அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே ஏர்னிங் பண்ணிக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 11 மணிக்கிட்ட நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சம்பாரிச்சா நீங்களே பாருங்கள். கரெக்டாக 10:31 நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். சரி, நைட் டைமில் பெருசாக வ்ளாக் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு கோப்ரோவில் வந்து சார்ஜே இல்லை வரவே. ஏன்னா காலில் கொச்சம் எடுத்ததுனால ஸோ நைட் டைமில் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ மிச்சிருக்க பேட்டரியெலாம் நான் வீட்டில் தான் சார்ஜ் போட்டு தான் போயிருந்தேன் நைட் டைமில். ஸோ எடுக்க முடியல. ஸோ அதான் கரெக்டாக 800 ரூபா கிட்ட நம்ம சம்பாதிச்சிருக்கோம். எல்லாமே பெரிய கரெக்டாக 800 ரூபாய்க்கு நம்ம சம்பாதிச்சிருக்கோம். 800 ரூபாய் நம்ம கை விட்டு பொருளாக மைனஸ் பண்ணிஇல்லையா. ஸோ காலைல R15க்கு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோம். பட் 1 லிட்டர் ஃபுல்லாக செலவாயிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. பட் இருந்தாலும் அது 1 லிட்டர் வச்சுப்போம். நம்ம இந்த பைக்கில் ஓட்டினது ஒரு 1/2 லிட்டர். அது கரெக்டாக மேட்ச் பண்ண அப்படின்னா 1.5 லிட்டர் போயிடுச்சு கூட வச்சுப்போம். ஸோ அது ஒரு 150 வச்சுக்கலாம். 150 போச்சுன்னா அப்போ 650 ரூபா. எஸ், ஒரு 650 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். ஒரு 7லேருந்து 7.5 ரூபா கிட்ட ஓட்டிருப்போம். ஒரு 800 ரூபாய் சம்பாதிச்சிருப்போம். அதை கை விட்டு போய் ஒரு 650 ரூபாய் நீங்கள் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஒரு. அப்போ நான் கூட ஜோன் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதெல்லாம் அடுத்த ப்ளாகில் பேசலாம். சரி, ஓகே வரங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை.